பையனூர்லேருந்து கிளம்புனதுக்கப்புறமா நம்ம வழியிலே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு மயிலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்துட்டு எங்கேயோ ஊற்று தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு மாப்பிள்ளை சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் அந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே இருந்தால் ஊற்று தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஊற்று தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே நுழையும் போதே நமக்கு வந்து ஒரு ஏசி உள்ளார இருந்து வெளியில் வர மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபீலு. அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாம் பச்சை பசேன்னு இருந்துச்சு. எங்களுக்கு வந்து வெயிலே அந்த அளவுக்கு தெரியல. அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்துச்சு. நாகமரம் தோட்டம் பார்த்தோம். ஸோ பூ கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா எங்கள் கூடயே வந்து அவளும் பூ பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தாங்க. கனகாமரம் தோட்டம் பக்கத்துலேயே அப்படியே வந்துட்டு பீக்கங்காய், பாவக்காய், கோவக்காய் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாப்பா வந்து எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா டைம் ஆகிடுச்சு மயிலம் போக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம்.